பச்சை, இது என்னடா பச்சை குழந்தை மாதிரி பலூனை ஊதிட்டு இருக்க? இது ஒரு புது முறைடா. எங்க மாமா தலைவலி மருந்து விளம்பரத்துக்காக வேண்டி இனிமேல் பலூன்லயே பப்ளிசிட்டி பண்ண போறாரு. அதுக்காகத்தான் நான் ஊதிக்கிட்டே வர்றேன். அது என்னடா வெடிச்சுக்கிட்டே வருது. ஊதுன வரைக்கும் போதுண்டா, இனிமே ஒரு இன்ச்சு கூட ஊதக்கூடாது தெரியுமா? சைலண்டா இருக்கணும் அப்படின்னு அதிகாரம் பண்றாங்க இந்த அம்மா. என்ன சொன்ன? வீட்டுக்கு சொந்தக்காரனே சும்மா இருக்கான், நீங்க என்னமோ இல்லாத அதிகாரம் எல்லாம் பண்றீங்களே. அதான் வழக்கமாச்சேடா. கட்சிக்கு லீடரா உள்ளவன் கண்ணியமாவே நடந்துகிட்டாலும் இந்த நடுவுல இருக்கிற சோம்பேறி பசங்க தானே தொண்டர்பட திரட்டுறதும் கண்ட இடத்துல கூச்சல் போட்டு மண்டவோட போட்டு சாகரமா இருக்கிறானுங்க. அந்த லிஸ்ட் தான் இது ஒண்ணு வச்சுக்க. குட் மார்னிங் பிரதர். தட்டி பேச ஆள் இல்லன்னு தம்பி சண்டை பிரசண்டம் பண்றாரு. நீங்க கோச்சுக்காதீங்கக்கா, என்ன இருந்தாலும் சின்ன பையன் தானே. பாப்பாவுக்கு கதை சொல்ற மாதிரி உங்ககிட்ட அளந்துருக்காங்க, நீங்க அதை நம்பிட்ட அதானே? சாச்சா அப்படி இல்லடா. எங்க அப்பா கிட்ட இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட பத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன தேடி கண்டுபிடிச்சு என் கையில சேர்த்துட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு சொத்தாவது எனக்கு மிஞ்சிச்சு. ஓஹோ, அவ்வளவு கதை அடங்கியிருக்க அந்த அம்மா கிட்ட. அந்த விசுவாசத்துக்காக தான் அவங்கள வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வேற கதி இல்ல பாவம். ஏன் அந்த ராஜபாட்டு ராமலிங்கம் எங்கன்னு தெரிஞ்சிருந்தாதான் அவனை அங்கமா புலந்திருப்பனே. அவசரப்படாத, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படாமலா போயிடுவான். அகப்பட மாட்டான் யாரு கையிலும் அகப்பட மாட்டான். இவன் அகப்பட மாட்டான் யாரு கையிலும் அகப்பட மாட்டான். சோகத்திலே மூழ்கி அசோக வனத்தில் இருக்கப்பட்ட சீதா பிராட்டியாரிடம் ராவணனாகப்பட்டவன் தன் பெருமைகளை தானே எடுத்து சொல்லி அருகில் நெருங்கினான். அம்மையாருக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஒரே கன்ஃபியூஷன். இவனிடத்திலிருந்து எப்படி தப்புவதென்று அப்படி இப்படியுமாக பார்த்தார்கள், வெம்பினார்கள், வேதனை அடைந்தார்கள். இதையெல்லாம் கண்டுகூட கரியவில்லை அந்த அரக்கன் மனது. மேலும் என்ன சொல்லுகிறான் என்றால், பாம்பணியும் சிவசாம்பவன் சாட்சியாய், 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 காம்போதி ராகத்தை பாடி கணைத்த நின்னுங்கள் மோடி பூங்குயில் சோலைக்குள் வாடி பூவைய சுகத்தை தானடி நாடினேன். காலத்தாமதம் நீ செய்யாதே மாதே மாதேன் இதே இப்போது சேர காலத்தாமதம் நீ செய்யாதே, காலத்தாமதம் நீ செய்யாதே. ஐயோ ஐயோ கெஞ்சிரான், கெஞ்சி 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 காலத்தை கடத்தாதே, காமன் என்னை வதைக்கிறான் என்பதாகத்தானே. ஆசை வெட்க மரியாது, ஆண்மை வீரம் அறியாது என்பதற்கு உதாரணமாகத்தானே வீண் வார்த்தைகளை பேசி சீதையை சிம்பிளாக நினைத்து கம்பல்சரி செய்தான். மிரளவில்லை அம்மையார், கெஞ்சினான் கேட்கவில்லை, மிஞ்சினான் அஞ்சவில்லை. ராவணனுக்கோ கோபம் மேலிட்டு விட்டது, கொடூரமாக பார்த்தான். சரி இன்று போய் நாளை வந்து கவனிக்கலாம் என்று வெற்றிகரமாக திரும்பி விட்டான். யார்? ராவணன். அட அதை நீ சொல்லாதடா, நான் சொல்லணும். ராவணன் போன போதிலும் கூட அவனுடைய அக்கிரமங்களை நினைத்து நினைத்து நெஞ்சம் குமுறி சீதைக்கு வருத்த மேலிட்டு பயனலா ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஆனால் அதற்கும் அங்கு வசதி இல்லை. ஆகவே தன் அழகான நீளமான கூந்தலை கயிறாக்கி தன் கழுத்திலே இறுக்கிக் கொண்டு உயிர் விட போகும் சமயத்திலே தன் ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்து விட்டது. ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும்? அன்று வரை நடந்த ஆதிகால நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒன்று ஒன்றாக நினைத்து நெஞ்சம் குமுறி தன் பர்த்தாவை நினைத்து, பாகிராமா ராமா பாகிராமா சந்திரராகவா ஹரே ராமா பாகிராமா சந்திரராகவா ஹரே என்பதாகத்தானே புலம்பிக் கொண்டு சீதா பிராட்டியார் தூக்கு மாட்டிக் கொள்ள போகும் சமயத்திலே, ராம 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 சீதா 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 ராம 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 சீதா
என்று பரந்தாமனை பஜித்துக் கொண்டே படார் என்று குதித்தார். படார் என்று குதித்தார் யார்? ஸ்ரீமான் அனுமான். அத நீ சொல்லாதடா, நான் சொல்லணும். ஆஞ்சநேயர் குதித்தார். அம்மணி நமஸ்காரம் என்று வணங்கினார். அம்மையாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதுவும் அந்த ராவணனுடைய சூழ்ச்சியாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டார். பிறகு எப்படித்தான் அம்மையாரை நம்ப வைத்தார் என்று சொன்னால் அதுவே ஒரு ராமாயணமாகிவிடும். அது ஒரு நாளில் சொல்லி நடக்காது, 1 வீக்காவது ஆகும். எவ்வளவோ சிரமப்பட்டு சீதையை நம்ப வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆறுதல்களை சொல்லிவிட்டு ஆஞ்சநேயர் புறப்பட்டு விட்டார். எனக்கும் டைம் ஆகி போச்சு, நானும் புறப்படுறேன். அப்பனே ஆகட்டும், பாக்கி கதையை அடுத்தபடியா நான் பொறுமையா சொல்றேன். பக்த கோடிகள் மன்னிக்கணும். ரகுபதி ராகவ ராஜா ராம், ரகுபதி ராகவ ராஜா ராம், பஜித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம், ரகுபதி ராகவ ராஜா ராம், பஜித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம், பஜித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம், பஜித பாவன சீதாராம். என்ன தலைமை போட்டுட்டாங்க. சரி, நான் வரட்டுமா? சந்தோஷம். இந்தாங்க. ஐயே, இதெல்லாம் என்ன துங்க வேணாங்க. இதை வச்சுங்க. இல்ல நான் சொல்றது கேளு. இல்ல பரவாயில்ல இருக்குங்க. வேணான்னா வருத்தப்படுவீங்க. வழி செலவுக்காக உதவிட்டோம். அப்புறம் இன்னொன்னு. ஐயோ, இன்னொன்னு வேணாம். இருங்க இருங்க, எடுக்காதீங்க. வேணாம். அட, இது காலேஜ்ல நாடகம் முடிஞ்சதும் ஊருக்கு வர்றதாக லெட்டர் போட்டிருக்கு இந்திரா. ஒருவேளை நீங்க சந்திச்சா புறப்படுறதுக்கு முன்னால ஒரு தந்தி கொடுக்க சொல்லுங்க. நம்ம இந்திரா தானே. தலைவலிக்கு ஆட்டம்பாம், ஜல்ப் இருந்தா ஆட்டம்பாம், இருமலுக்கு ஆட்டம்பாம், எல்லாத்துக்கும் ஆட்டம்பாம் அப்படின்னு ஊர்ல இருக்கிற ஒரு செவத்தையும் பாக்கி விடாம பாடாக சொல்லி பசங்களை அனுப்பிச்சிட்டியா? ஏண்டா இந்த அமிர்தலிங்கம் கௌரவமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? சேச்சே, அதுல மாமா, அப்படி எல்லா செவத்துலயும் எழுதி வச்சுட்டா அப்புறம் எந்த பக்கம் திரும்பினாலும் எலும்ப நொறுக்கிடுவானுங்க. அதுக்கு தானே அயோக்கிய ராஸ்கல். கூலிக்கு மாரடிக்கிறே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பை காணாம. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நான் சொந்தக்காரன். சொந்தக்காரன் மூஞ்சி மோரகட்டையும் பாரு. சொந்த கழுதை, இரவல் கழுதை, எல்லா கழுதையும் தான் இந்த வீட்டுல ஒரே கழுதையா இருக்க. காப்பி கேட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் இந்த கழுதைய காணும். ஏ தமேண்டி, தமேண்டி, ஏமா என்ன வேண்டி இருக்க ஜம்மா? இவ்வளவு நேரம் உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? காப்பி கட்டிங்களே. காப்பி போடுறதுக்கு அவ்வளவு நேரம்? போடுறதுக்கு இல்லைங்க, நீ குடிக்கிறதுக்கா? போட்ட காப்பி ஆறுறதுக்கு. ஆறுறதுக்கா? ஏன்னா நீங்களும் சூடா இருக்கீங்க, காப்பி சூடா இருந்தா உஷ்ணம் அதிகமாயிடுமேன்னு. ஓஹோ, சூடு எல்லாம் மாத்தி சொகுசா கொண்டு வர்றீங்களா? ஐயா, முண்டம் முண்டம், தலையில்லாத முண்டம். இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். நீ என்ன வேலைக்காரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, எனக்கே எஜமானி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? என்னங்க எஜமா? அடச்சி, கொண்டா காப்பி. காப்பியும் நீயும். டேய், இந்த நிமிஷமே நீ வெளியில போகணும். வெளியே போகணுமா? என்ன மாமா திடீர்னு? போடான்னா? ஐயோ, ஏமாமா, உங்க தங்கச்சி சாகும்போது என்ன உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனாங்க. அதுக்காக நீ என்ன அக்கிரமம் பண்ணாலும் நான் பொறுத்துக்கிறேனுங்கிறியா? மரியாதையா இப்பவே போய் எந்தெந்த செவத்துல எழுதி வச்சிருக்கானுங்களோ அதை அழிச்சிட்டு வா. அழிக்கணுமா? அவனுங்க எழுதுறது நான் போய் அழிக்கிறதா? ஏமாமா, மடையன் செய்வானா இந்த வேலையை? அதனால தான்டா ஒன்ன செய்ய சொல்றேன், அயோக்கிய பயல. வேணாம் மாமா, இன்னைக்கு காலேஜ் நாடக ஒத்திகைக்கு வேற போகணும். ஒத்திக்கே ஒத்தி போட்டுக்கோ. முதல்ல நான் சொன்னதை செய், இல்லைன்னா வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. இல்ல இல்ல, நான் வெளியில போயிட்டு வர்றேன். என்ன சுத்த புரியாத மனுஷனா இருக்கான் அந்த ஆளு. அப்படி எல்லாம் சொல்லாது தம்பி. என்ன இருந்தாலும் உங்க மாமா. ஆமா, அதுலயும் பெரிய பணக்காரரு. பணக்காரரு. அவரை போல ஃப்ராடு பண்ணா நான் கூட தான் பணக்காரன் ஆயிடுவேன். என்னது ஃப்ராடா? பின்ன என்ன, அரேண்ணா கெந்தகமும் கால்னா தேங்காய் எண்ணெயும் வாங்கி குழைச்சு போட்டாரு டப்பியில, ஜனங்களுக்கு குழைச்சு போட்டாரு நெத்தியில. ஆட்டம் பாமா, பாட்டில் 6 அணாவாம். எப்படி இந்த மாதிரி முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம் பண்ணுனா ஏன் பணக்காரனா ஆக முடியாதுன்னு நான் ஒன்ன கேட்கிறேன். ஓ சாரி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும். சரி விடு, அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. மாமா வந்தா நான் ஒத்திகைக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு. ஒத்திகைக்கா? அவர் வந்தா திட்ட மாட்டாரா? அதுக்காக நாளைக்கு நாடகம், இன்னைக்கு ஒத்திகை கூட பாக்கலன்னா நான் நடிக்க முடியுமா? அடப்பாவி, உனக்கு நடிக்க கூட தெரியுமா? அடப்பாவி, என்ன விளையாட்டு போல என்ன என்ன கேட்ட? நடிக்க கூட நீ என்ன
சரி சரி, விடு விடு, சந்தர்ப்பம். இப்போ நடிச்சு காட்டுறேன். இங்க கவனி, இறங்கி. எம்ல பண்ணி போடுவானுங்க. பகலா இருந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி 10 மணி. அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். இந்த இரவுக்கு தான் நான் எப்படியாவது உன்னை எங்கேயாவது தள்ளிப்படணும்னு மாப்பிள்ளை பார்த்துட்டு வர்றேன். மாப்பிள்ளையா? ஆமா. நமஸ்காரம் தம்பி. அடடே வாங்க. யாரு, இந்திராவா? என்ன குழந்தை இங்க நின்னுகிட்டு இருக்கிற? ஒண்ணுமில்ல, ஊருக்கு போறேன் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, ஊருக்கு போறியா? ஊருக்கு போனீன்னா உங்க மாமா கிட்ட நான் ரொம்ப விசாரிச்சதா சொல்றியா? அது எப்படிங்க சொல்றது? நீங்க ஒண்ணுமே விசாரிக்கல, நான் எப்படி போய் சொல்றது? அத நீ சொல்லாத, நான் சொல்லணும். சும்மா ஒரு மரியாதைக்கு சொன்னா. சரி சரி, நான் வர்றேன். என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? உட்காந்து பேசுவோம். சரி வாங்க. தம்பி, நேத்தி நாடகத்துல நீங்க பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்க. போங்க. ஐயோ, என்ன நீங்க சொல்லாதீங்க, ரொம்ப பெரிய மனசு பண்ணி சொல்லிட்டீங்க. அதனாலதான் பிரைஸ கொண்டுட்டு போய் இந்திராவுக்கு கொடுத்தீங்களா? அது நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லணும். என்ன? இந்திராவுக்கு பிரைஸ் கொடுத்தது என்னமோ தப்புதான். தப்பு என்ன, அயோக்கியத்தனமும் கூட. ஆனா அவ்வளவு பெருத்தத்துல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிரைஸ் கொடுத்தாதான 10 பய கைய தட்டாக இன்னொருத்தன் தலையை தடவி சுயநலத்தை தேடிக்கிறது தான் பெரிய மனுஷங்க லட்சணமா? நீங்க என்னமோ பெரிய பல்கலை புலவர்னு பட்டம் வேற வாங்கிருக்கீங்க. பட்டமாவது காத்தாடியாவது யாரும் எனக்கு பட்டம் கொடுக்கவும் கிடையாது, நான் வாங்கிக்கவும் கிடையாது. பின்ன எல்லாம் நானே வச்சுக்கிட்டதுதான். இது என்ன, இது அக்கிரமம்? பெரிய பிராடா இருப்பீங்க போல இருக்க. அத நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லணும். சொல்லுங்க தம்பி. நானும் எவ்வளவோ தமிழ் நூல்களை எல்லாம் படிச்சிருக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். புண்ணியம் ஒரு பய நம்பலையே. என்னைக்கு இந்த பட்டத்தை நான் சூட்டிக்கிட்டேனோ அன்னையில இருந்துதான் 4 பய பாக்குறான், 2 வார்த்தையாவது பேசுறான், நம்புறான். அது சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க. அடட, வந்த விஷயத்த மறந்துட்டேனா? தம்பி, என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிவிட்டேன். கல்யாணமா? ஆமா. இப்ப எனக்கு எதுக்கு கல்யாணம்? அதை நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லணும். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, என் பொண்ணு இத ஒரு பய அசைச்சுக்க முடியாது. இது என்ன, இது திடீர்னு வந்து இப்படி பலாத்காரம் பண்றீங்க? பலாத்காரமா? இதுக்கு பயந்துகிட்டு நீங்க ஊரை விட்டே ஓடி போயிட்டாலும் சரி, போலீஸுக்கு தகவல் கொடுத்தாவது உங்களை தேடி கண்டுபிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பேனே தவிர உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய வேணாம். எதுக்கு புரியணும்? வாங்க வந்து பொண்ணை பாருங்க, புரியும். நீங்க என்ன இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடுறதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? நீங்க சம்மதிச்சா நான் ரெடி. ஐயோ, இது என்ன பயங்கர கல்யாணமா இருக்குது? அத நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லணும். ஐயா, நீங்களே சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்து உங்க பார்த்து அதுக்கப்புறம் முடிவு சொல்றேன். அடுத்த வாரம். இவங்கதான் மிஸ் நீலவேணி. நமஸ்காரம். வணக்கம், உட்காருங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கிறதா சொன்னேனே, இவங்க தான். இல்ல, அவர் தான் அந்த முடிவு பண்ணிருக்காரு. அந்த முடிவுக்கு வரல. ஏன் நீங்களும் அந்த முடிவுக்கே வந்துடலாமே? பையன் ரொம்ப நல்லவனாச்சே. நல்லவரா இருந்தா மட்டும் போதுமா? நாணயம் நிறைய இருக்க வேணா? ஓ, அத சொல்றீங்களா? இந்த வயசுல நாணயத்தை எதிர்பார்த்தா முடியுமா? அவங்க மாமா செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் சேர்த்து வச்சிருக்க வெள்ளி நாணயம், தங்க நாணயம் எல்லாம் இவனுக்கு வரும். அடடா, அந்த நாணயம் இல்லைங்க, நடவுட பாவனையில நாணயம் வேணும்னு சொல்றேன். ஓ, அத சொல்றீங்களா? ஏன் அப்படி ஒண்ணும் மோசமா நடக்க மாட்டானே, நல்லா தானே நடக்கிறான். நல்லதான் நடக்கிறாரு, இருந்தாலும் வாக்குல சுத்தம் இல்லைங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? எனக்கு 6வது வயசுலதான் பல்லே முளைச்சுட்டான். அதனாலதான் வாக்குல சுத்தம் இல்லைன்னு எங்க மாமா அதுல பாருங்க, உங்க கல்யாண சம்பந்தமா அவனோட ஜாதகத்தை பார்த்தோம். அதுல வாக்குஸ்தானாதிபதி ஆகிய சுக்கிரன் எங்கேயோ வக்கரத்துல போய் சமத்தியா மாட்டிக்கிட்டு இருக்கான். அதான் இந்த ட்ரபிள் எல்லாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்க? அதாவது சில சமயத்துல பேசிக்கிட்டே இருக்கும் போது பேசுற விஷயத்தை விட்டுட்டு பைத்திய மாட்டம் வளர்றாரு. அது உங்க மேல உள்ள காதல் பைத்தியம். கல்யாணம் முடிஞ்சதுன்னா அதோட பைத்தியம் கிட்ட எல்லாம் தெளிஞ்சு பையன் ஒரு மாதிரி கிளீன் ஆயிடுவான். பைத்தியம் தெளிஞ்சாதான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக நான் இருக்கேன். ஐயோ, அப்படியே முடிவு பண்ணிடாதீங்க. அப்புறம் அறகுறை பைத்தியம் முழு பைத்தியமாயி ரொம்ப கன்றாவியான நிலைமைக்கு வந்துடும். ஒண்ணும் யோசிக்காதீங்க, கல்யாணத்தை முடிச்சிடுங்க. அப்படியா? ஆமா, நான் வேணா ஜாமீன் கொடுக்கறேன், போதுமா? சரி, நீங்க ஜாமீன் கொடுத்தும் கூட அவர் சரிவர நடந்துக்கலன்னா சட்டப்படி உங்க மேலதானே நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். ஆமா. அப்போ நான் உங்களை தானே கல்யாணம் செய்துக்கணும். ஐய,
என்னடா அது பாதை வேற பக்கம் திரும்புது? ஆமா, இத்தனை நாள் பழகியும் கூட இன்னுமா என் மேல சந்தேகமா இருக்கு? அதானே உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் ஏன்? கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 நாள் வரைக்கும் பாருங்க. ஒத்து வந்தா 2 பேரும் ஒன்னா இருங்க, இல்ல உங்க இஷ்டப்படி செஞ்சிடுங்க. என்னடா பச்சை? ஆஹாகா, நான் எதுக்கு ரெடி? உங்க அபிப்பிராயம்? இது என்னமோ நியாயமா தான் தோணுது. அவர்கிட்ட ஒரு முடிவு சொல்லிட்டா அது முடிவா? நான் நல்லா யோசனை பண்ணிட்டு ஒரு முடிவு சொல்றேன், கொஞ்சம் பொறுங்க. என்ன இன்னுமா நான் பொறுக்கணும்? டேய், எல்லாம் அந்த கல்லு கல்லு இது பாரு, வந்த படா பிச்சைக்கார பண்டார பரதேசி பயல, ஏன்டா இப்படி உசுர வாங்குற? சரி பச்சை, உனக்கு வழி சொல்லி கொடுத்தவன் நானு. என்னையே அங்கிருந்து விரட்டிட்டியே, பாத்தியா என் வேலைய? வயல சங்கீதத்தை வச்சு கழுத்து விடுவேண்டா. செய்டா. என்ன செய். என்னடா? டேய், உன்னால ஆனதை நீ பாரு, என்னால ஆனதை நான் பாக்குறேன். என்ன ஆனாலும் சரி, நீலவேணி கிழவி ஆயிட்டாலும் நான் விட போறதில்லை, தெரியுமா? எப்படியாவது அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கல. சரி, வீட்டுக்கு வேலைக்காரனா ஒண்ணு தெரியும் போடா. தெரியும் ஒண்ணு. சரி, நமஸ்காரம் தம்பி. முன்ன பின்ன யோசிக்காம முட்டாள்தனமா காதல் பண்ணா இந்த கதிதான் தம்பி, இந்த கதிதான். ஏய், நானாக்கா காதலிச்சேன்? என்னுடைய பர்சனாலிட்டியும் பகல் வழியில முகத்தையும் பார்த்து அவதான பலாத்காரமா காதலிச்சு வச்சுட்டா. அவ காதலிக்கிற வரைக்கும் நீ ஏன்டா சும்மா இருந்த? என்ன செய்யறது, எனக்கும் மனசு போச்சு. பச்சை, டோன்ட் வரி, டோன்ட் வரி பச்சை. சரி, காசு பணமா செலவழிய போகுது, பாவம் காதலிச்சுட்டு தான் போகட்டுமே. நானும் கண்ணியமான முறையில நடந்துகிட்டேன். அது என்னடா இருந்தாப்புல இருந்து உடம்பெல்லாம் சிலுக்குது, ஒரு வேலையிலயும் மனசு ஓடல, ஒரே கன்ஃபியூஷன். ஒண்ணு செய், பேசான அவளை மறந்துரு. மறக்கிறதா? நடக்காத பண்ணே நடக்காது. மறக்கிறதுக்காக எவ்வளவுத்தான முயற்சி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், முடியல. அப்ப நேரா நேரா மாமா கிட்ட போய், மாமா கிட்டயா? முட்டாள் கேளு. கட்டுக்கடங்காத காதல் கொண்டு விட்டு அந்த கண்ணியம் அணுந்தாலண்டி என் காதலும் தனியாது மாமா அப்படின்னு கண்டிப்பா சொன்னேன். கழுத்துல அடிச்சு கல்தா கொடுத்துருவாரு. காதல்னா இன்னதுன்னே தெரியாத கஞ்சனாச்சு அந்த மனுஷன். அவர்கிட்ட எப்படி அழுத புரிய வைக்கிறது? அப்போ ஏதாவது காதல் நாவல் வாங்கி கொடுத்து படிக்க சொல்ல, தன்னால புரிஞ்சுக்கிறாரு. அவரா கம்பராமாயணமும் கந்தபுராணமும் படிச்சு அவருடைய மூளையே காப்பு காய்ச்சி போயிருக்கு. அவர் எங்கடா அந்த காதல் நாவல்லாம் படிக்க போறாரு? யார் அவன் சுத்த பைத்தியமா இருக்கான். பக்கத்துல நீயே உட்கார்ந்து படிச்சு காட்டு. புரிஞ்சுக்கலன்னா ஏன்டா மடையான்னு என்ன கேளு. அது கேக்குறேன். அது சரி, இந்த காதல் நாவலுக்கு இப்ப எங்கடா போறது? அதுக்காடா பஞ்சம். இப்பதான் கண்டவன் எல்லாம் நாவல் எழுதுறானுங்களே, அது பிரயோஜனம் இல்லையே. ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இப்போ மரகதவல்லி எழுதுற நாவலுக்கு தான் மார்க்கெட்ல மதிப்பு ஜாஸ்தி. அதுல ஒரு 5 ஆட்டோமேட்டிக்கா ஆட்ட அமிர்தலிங்க ஆமதிப்பாரு. நம்ம காரியமும் சக்சஸ் ஆகும். என்ன கமான். காணாத மகிழ்ச்சியில் இருக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு புயல் எழுந்தது. ஐயோ, இருங்க. பாஞ்சாலி மேனேஜர். யாரு? பாஞ்சாலி மேனேஜர். பாட்டு படிடா. பஞ்சாலை மேனேஜர் பரமசிவம் பிள்ளை பாடுறான்னா, இவர்கள் காதலில் பொறாமை கொண்டு அவர்களை பிரித்து பாஞ்சாலியை தன்வசமாக்க நினைத்து ஒரு நாள் இரவு பாஞ்சாலி தன் குடிசையில் அயர்ந்து உறங்குவதைக் கண்டு உள்ளே நுழைந்தான். என்ன மாமா, சத்தான இடத்தை சப்புன்னு இருக்குங்கிறீங்களா? கதை இல்லடா, கஞ்சி. கஞ்சியா? ஏன் சூடு இல்லீங்களா? சூடு இருக்கு, சொரணை இல்ல உனக்கு. சொரணை இல்லையா? பின்ன என்ன, கஞ்சிய பதம் பார்த்தானே மட்டும் வந்தா? ஆமா. என்ன ஆமா, உப்பையே காணாம என்ன செய்யறது? மனுஷனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இல்லைன்னா இப்படித்தான். என்ன எஜமா அடிக்கடி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன? என்ன இருந்தா நீ சமையல்காரி தானே? சரி, நான் சமையல்காரி மாதிரியா நடந்துக்கிறேன்? எவ்வளவோ உண்மைக்கு உண்மையா உழைக்கிறேன், நீங்க இப்படி வித்தியாசமா நினைக்கிறீங்களே? அது இல்ல தமயந்தி, வித்தியாசமா நினைச்சா இப்படி நெருங்கி பழகுவனா பேச்சுக்கு சொன்னேன். இனிமே இப்படி சொல்லாதீங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு.
இருக்கும் இருக்கும். 2 உப்பு கல்ல கொண்டாந்து போடு. டேய், நீ ஏன்டா சும்மா இருக்கிற? மேல போ. டேய், எங்கடா வர? மேல போக சொன்னீங்களா? சிட் காடுத மேலத்தியா பஞ்சாலி கிட்ட பரமசிவம் போறான். அப்புறம் அதுல இருந்து பாடுறானா? போடு. இன்னைக்கு ராத்திரி கஞ்சி வேணாம்னு நினைக்கிறேன். ஐயோ, வெறும் வயிற்றோடவா படுத்துக்கிறது? நாளைக்கு ஒரு நாள் தானே, பல்ல கடிச்சிட்டு குடிச்சிருங்க. இதனடா இது? பல்ல கடிச்சுட்டு கஞ்சி எப்படி குடிக்கிறது? இது நல்லா இருக்குமாமா. படி படி. பையா இப்படி வா. ஒள்ள 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 ஒள்ள. அடடே, நீங்க வாங்க. இந்தா இருபத்தை கொடுக்கணும்ல? சொல்ற பரவாயில்ல, நான் கொடுங்க. கொடுக்குறீங்களா? நமஸ்காரங்க. நமஸ்காரம். என்னக்கா சமாச்சாரம்? உடம்புக்கு ஒண்ணு இல்லையே. பின்னைய நேரத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இல்ல, என்ன மறைக்கிறீங்க? ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது? சாப்பிடறதுக்கும் சௌரியமா இருக்கும். அடாடாடாடாடா, எனக்குன்னு சமையல்காரியா வந்துச்சு. இந்தாமா, தயவு செஞ்சு நான் சொல்றபடி செய். எப்படி? மாங்காயும் அரை நெல்லிக்காயும் போட்டு சாம்பார் வச்சு, வெளாங்காயும் தயிரையும் போட்டு பச்சடி பண்ணி, புளிச்சகரையே புளி விட்டு கடைஞ்சிடறேன். அப்பதான் ஒரே புளிப்பா இருக்கும். விருந்துக்கு வரவன் அப்புறம் இங்க திரும்பியே வரமாட்டான். போவீங்களா? என்னமோ இடச்சம்புள்ளக்காரிக்கு தலைச்சம்புள்ளக்காரி பத்தின்னு சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து சமையல் பத்தி சொல்றீங்களே. இங்க பாருங்க, நான் செய்யறேன், சாப்பிட்டு பார்த்து போட்டு அப்புறம் சொல்லுங்க. மாமா அடடே, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். மாமா, சாப்பாட்டு வேலைக்கு கரெக்டா வந்துருவாருன்னு சொன்னனே, பாத்தீங்களா? ஏண்டா, அவர் ஒரு பெரிய அறிவாளி. இந்த வகையிலோட கரெக்டா நடந்துக்கலன்னா பெரிய கேவலம் இல்ல. உட்காருங்க உட்காருங்க. டேய், அதுல பாருங்க, உங்க நாவல் பூராவையும் படிச்சேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புராணம் தான். போங்க. புராணமா? ஏமாமா அவ்வளவு உருக்கமா இருக்குடா. அதுல அந்த பரமசிவம் வந்து பாலிய பலாத்காரம் பண்றானே, எந்த பாஞ்சாலி? ஓ, இந்த பஞ்சாலை பாஞ்சாலின்னு ஒரு நாவல் இருக்க, அதுல வர்ற பாஞ்சாலிய சொல்றீங்களா? அதுதான். அந்த இடத்துல அவ பேசுற பேச்சு அப்படியே என் மனச கரைச்சிடுச்சு. போங்க. பலே பலே பலே, ஒண்ணு கூட விடாம அப்படியே அழுத்தம் திருத்தமா படிச்சு வச்சிருக்கீங்க போல இருக்க. பின்ன என்ன, பள்ளிக்கூடத்து பசங்க பரீட்சைக்கு படிக்கிற மாதிரியா படிக்கிறது? ஆனா எல்லாம் காதலுக்கேன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கீங்க பாருங்க. அது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு மட்டுமா? அரை டசனுக்கு மேல குழந்தை பெத்தவங்க கூட அந்த புஸ்தகத்தை தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. ஏன்னா அதுல எல்லாம் காதலாவே இருக்குல்ல. ஓஹோ, ஆமாங்க. இவ்வளவு அறிவும் திறமை வச்சுக்கிட்டு போயும் ஒரு பொம்பளை பேர்ல பிரியறீங்களா? இது என்னங்க இது? பொம்பளைங்க கிட்ட எனக்கு சரியா கூட பேச தெரியாது, என் மேல இவ்வளவு பழிய சுமத்துறீங்களே, குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி. அவரு எங்கேயோ இருக்காரு, நீ எங்கேயோ இருக்கியப்பா. நாவல்ல உன்னுடைய சொந்த பேரை போடாம அவன் குடும்பஸ்தன் ஆயிடுவான் இல்லீங்களா? கண்டிப்பா. இப்ப அவனுக்கு மாதம் கொடுத்துட்டு வரீங்க பாருங்க, 50 ரூபாய். அந்த 50 ரூபாய் அடுத்த மாசத்துல இருந்து கட்டா. கட்டுன்னா கட்டுத்தான். உங்க நாவலை படிச்சதுல இருந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற முடிவுக்கே வந்துட்டேன்னு. யார், நீங்களா? அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு கட்டி வரணும் இல்ல? வரணும் வரணும். இவனுக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி கட்டி வரும்? வராது வராது. அதனாலதான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க, எல்லாம் ரெடி? ரெடியா? நாங்களும் ரெடி தான்.
சாப்பிட போலாங்களா? போலாம். நீங்க தரையில தானே சாப்பிடுவீங்க? இல்லைங்க, தட்டு இல்லாட்டி இலை. அத கேட்கலீங்க, தரையிலையா டேபிள்லையான்னு கேட்டேன். சரி வாங்க போறோம். என்னப்பா கேவலாபங்கள்லாம் எப்படி? சேமத்துக்கு பஞ்சம் இல்ல, லாபம் தான். கொடுங்களேன். மாமா மாமா. ஓஹோ, புலவரா? நமஸ்காரங்க. என்ன சொல்லாம கொள்ளாம புறப்பட்டீங்க? ஏச்சே, சொல்லாம கொள்ளாம புறப்படுற பழக்கம் என்கிட்ட இல்லைங்க. அட அது இல்லையா, வர்றதாக தவலே இல்லையேன்னு கேக்குறேன். ஓஹோ, அதான் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு லீவு கிடைச்சது, இங்க விழுந்து கிடந்துட்டு போலாமேன்னு வந்தேன். கைலாசம், இவங்களை நல்லா கவனிச்சுக்கடா. ஒரு குறையும் இல்லாம நிம்மதியா தானே இருந்தாங்க அக்கா. திடீர்னு சொல்லாம போக வேண்டிய காரணம் எங்க போயிருப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, 2 நாள் ஏதோ மனசு நிம்மதி இல்லாம இருந்தாங்க. எங்க போய் கஷ்டப்படுறாங்களோ பாவம். என்னடா அக்கிரமம், இந்த மாதிரி அக்கிரமம் நடக்கலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப எனக்கு என்ன செய்யறது? என்னடா? இல்ல, நீளத்தை காணாமே, காணோம். வீடா பூட்டி கிடக்கு. வீடு பூட்டி தானே இருக்கு, எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. ஐயோ, அப்படின்னு நினைச்சுதான் நேத்து பூரா வாசப்படியிலேயே காத்துக்கிட்டு இருந்தேன் நாய் மாதிரி. ஒரு கழுதையும் காணோம். நீங்களும் என்ன விட்டு ஏன்டா அலற? அதானே பச்சை, அவங்க எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க போட. ஆமாப்பா, இந்த குடவள்ளல் குமரப்பாவை பாக்குறதுக்கு அண்ணன் போவாரு, அங்கதான் போயிருப்பாங்களோ. குடவள்ளல் குமரப்பா? என்ன கிரி யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, அந்த கொடைவள்ளல் குமரப்பாவை நான் பார்க்கணும். ஏன்? அதெல்லாம் பெரிய விஷயம், அவகாசமா சொல்றேன். அப்ப ஒண்ணு பேருமே புறப்படலாமே. அடே, நல்ல யோசனை. டேய், இன்னைக்கே புறப்படலாம்டா. வேண்டாம் வேண்டாம், டேய் இப்பவே புறப்படலாம்டா. டேய் ஒண்ணு செலவு பத்தி ஒண்ணு வச்சுக்காங்கடா. சரி, எல்லாம் கிரி பாத்துக்கோண்டா. வாங்க வாங்க வாங்க. வந்தோம். அடே, வரவேற்பெல்லாம் பலமா இருக்கே. உண்மை உண்மை. அடிகள் மனது வைத்தால் இப்பொழுது கூட ஆசீர்வாதம் செய்யலாம். உண்மையாக சந்தேகமே வேண்டாம். தாங்கள் இந்த புல்லன் மேல் இவ்வளவு பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பது நீ பூர்வத்தில் செய்த வினைகள். உண்மைதான் சுவாமி. அப்பனே, ஒரு சந்தேகம். தாராளமாக கேளுங்கள். இப்பேற்பட்ட மகத்தான செல்வாக்கும் மங்காது புகழும் பெற்ற உமக்கு மனைவியாக வாய்த்த மாதரசியை பார்க்கலாமா? என் மனைவியா? அவள் இறந்து விட்டாள் சுவாமி. இல்லை, உயிரோடு தான் வாழ்கிறாள். செல்லமா? செல்லந்தான். முட்டாளுக்கு வாழ்க்கைப்பட்டு நட்டாற்றில் தவிக்கும் செல்லந்தான். அரக்கமனம் படைத்தவனின் அக்கிரமத்திற்கு பலியாகி அபலையாக தத்தளிக்கும் செல்லந்தான். பார்த்தீரா சாமி இந்த பைத்தியத்தை? குறையை சொல்லி காட்டால் கொடுக்க மாட்டாரோ குடைவள்ளல் என்று நினைத்து இப்படி பைத்தியம் போல நடித்து பணம் கேட்க வந்திருக்கிறான் இந்த பழிகாரி. எவ்வளவு பணம் தேவை கேள். பணம் பணம் வாங்க வரவில்லை நான். பிறகு வழி வாங்க வந்திருக்கிறேன். யாரை? பேரையும் ஊரையும் மாற்றி பெரிய மனிதன் போல் நடித்து வரும் வேடியை. கோடி வழியே. முடியாது. முடியாதா? பிடிவாதம் செய்து என் பெருந்தன்மை சோதிக்காதே. கோவலியே. இல்ல மாமா, இவங்களை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. போகல. இல்ல மாமா. எதிர்த்து பேசாதே. போகல. கோவலியே. இன்னும் ஏன் இருக்கிறாய்? மரியாதையாக போகிறாயா இல்லையா? கோடி வழியே. எப்பனே இப்படி வா. வண்டாளப்பனே, 60 சினம். பெண்களிடத்தில் வீரத்தை காட்டாதே, அது வேடித்தனம். அம்மையே, ஆத்திரப்படே, ஆண்டவன் காப்பாற்றுவார். போய்விடுங்கள், போய்விடுங்கள். போகிறேன். ஆனால் இன்று இல்லாவிட்டாலும் சீக்கிரத்தில் என்னால் சீரழிந்து போக நிச்சயம். மறந்து விடாதே. எப்பனே, இவ்வளவு உரிமையோடு பேசும் அந்த உத்தமியை உமக்கு தெரியாது? தெரியவே தெரியாது சுவாமி. எவ்வளவு திக்கற்ற அனாதை, எவ்வளவு திமிராக பேசுகிறாள் பார்த்தீர்களா? அப்படி திமிராக பேசுவதற்கு தெளிவான காரணம் இருக்க வேண்டுமே. அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க. ஆமா, இது யாரு? மும்மூர்த்திகள் அவதாரம் எடுத்த மாதிரி. அப்படி சொல்லாதீங்க, அவங்க எல்லாம் பெரிய மகான்கள். அப்படியா? வணக்கம். குழந்தை, நமஸ்காரம் பண்ணிக்கம்மா.
சீக்கிரமேவ கல்யாண பிராப்திரஸ்து. எப்பனே யாம் விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். ஏன் சுவாமி? பரவாயில்லை, உம்மை புரிந்து கொண்டோம். யாம் மீண்டும் சந்திப்போம். இந்த வேஷம் போடுற வேலையே கூடாதப்பா. ஏண்டா சலிச்சுக்கிற? இன்னைய நிலைமையில வேஷம் போட்டா தான்டா காரியம் சாதிக்க முடியும். அவன் தம்பி வேஷம் போடலன்னா செல்லம்மாவை நிலத்தையும் பார்த்திருக்க முடியுமா? பார்த்து பிரயோஜனம் என்னப்பா? ஏன் விசாரிக்காம வந்துட்டோன்னு யோசிக்கிறியா? அங்க செல்லம்மாளை நீ விசாரிச்சிருந்தா வள்ளலோட ஆளுங்க நம்ம விசாரிச்சிருப்பானுங்க தெரியுமா? எக்கச்சக்கமா காதல் பண்ணிட்டு திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கிற நானே நீளத்தை பார்த்துட்டு கொடவள்ளருக்கு பயந்து குனிஞ்சதனை நிமிடாம ஓடியா வந்திருக்கேன். இவர் என்னமோ விசாரிக்கிறான். விசாரிப்பு அதானே, தானா ஓடி போனவங்க தானாவது சேர்றாங்க. நீ ஏப்பா கவலைப்படுற? தைரியமா இரு. மதுரை, எனக்கு ஒரு சின்ன உபகாரம் செய்யறியா? என்னங்க இது? எவனவனுக்கோ என்னென்னமோ செய்திருக்கேன். உங்களுக்கு செய்தா கட்டா போடுவேன். சொல்லுங்க. நம்ம வள்ளலையா வீட்டுக்கு வெள்ளை அடிக்க போறாங்க, அதனால என்ன? அது இல்லப்பா, அவரு வீட்டுக்கு போனோம், அவரை பார்க்க முடியல. முடியாது, சிரமம் தான். அங்க இந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஏன் இல்ல, இருக்காங்களே. இருக்கப்பா, அந்த பொண்ணுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன், கொடுத்துட்டு வரியா? இந்த பஞ்சவர்மத்துக்கு பொண்ணா பிறந்திய கழுதே, கொஞ்சம் கூட புத்தி இல்லாம நடந்துகிட்டிய. உனக்கு மானவக்கம் சூடு சொல்லணும் ஏதாவது இருக்கா? அந்த பச்சையை லவ் பண்றதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? அப்படி நல்லா உங்க அப்பா கோச்சுக்கு வரேன்னு யோசிக்கிறியா? இவரு வயசான மனுஷன் எதையாவது உளறிட்டு தான் இருப்பாரு. அதுக்கெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. அது எப்படி? எப்படி என்ன இருந்தாலும் என்ன பெத்து வளர்த்தவர் இல்லையா? அதுக்காக கல்யாணத்துல பாத பூஜை பண்ணிட்டா சரியா போகுது, அவ்வளவுதானே? ஆவேசத்துடன் வந்து கொண்டிருக்கிறான் அரக்கன் ராவணன். இந்த சமயத்தில் தான் ஸ்ரீ ராமச்சந்திரன் மானை துரத்தி கொண்டு புறப்பட்டு விட்டான். மானோ மாயமா, லட்சுமணா அபாயம். அபாயமா? இல்ல, லட்சுமணா அபயம். அபயம் என்ற குரலை கேட்டு சீதையின் பரவாயில்ல, படிங்க. அங்கதான் கொஞ்சம் தவறுது. சீதையின் வற்புறுத்தலின் பேரில் லட்சுமணன் ராமனை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டான். சீதைக்கோ ஒன்றுமே புரியவில்லை. என்ன செய்வாள் பாவம்? என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே. அங்கும் இங்கும் பார்த்து தன் கணவனை காணவில்லை என்ற ஏக்கத்தில் ஆடி மேகத்தை போலே அலமோதி கொண்டிருக்கிறாள் சீதை. இவள் இவ்வாறு இருக்க, தான் போட்ட திட்டப்படி இந்த சந்தர்ப்பம் அவனுக்கு அனுகூலமாய் இருக்கவே அந்த பொல்லாத சண்டாளனும் சீதையை தேடி வந்து விட்டான். சீதை பார்த்தாள், பலபதைத்தாள், திகைத்தாள், திக்குமுக்கலாடினாள். அப்படியும் அவன் விடுவதாக இல்லை. அடிமேல் அடி வைத்து அருகில் நெருங்கினான். சீதைக்கோ பயம் ஒரு பக்கம், பாசம் ஒரு பக்கம். என்ன நேருமோ ஏதேதோ நடக்குமோ என்று சிந்தித்தாள். பலன் இல்லை. திருட்டு உருவத்தில் வந்திருக்கும் முரட்டு ராவணனோ இருட்டு நேரம் என்றும் பார்க்காமல் கடத்தி கொண்டே போய்விட்டான். சாதகன். அநியாயத்தை கேளுங்கள். அக்கிரமே உருவான அந்த அயோக்கிய நடத்தலை சிக்கி சிந்தை குலைந்து போய் கொண்டிருக்கிறாள் சீதை. போகிற வழியில் என்ன நடக்கிறது என்றால் பயல நீதான இந்த அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? யாரா அந்த குட்டி? இதான் மாமா, என் ஓல்டு லவர் நீலம். யாரது? நீலம். நீலமா? பேரு நீலம். என் மகளா? அட படுவாய் பயல, நல்லா இருந்த பொண்ணை நடுத்தருக்கு இழுத்துட்டு வந்துட்டியடா. நான்சென்ஸ். உன்னை எந்த மடையண்டா அப்படி வளர்த்தான்? மரியாதையா பேசு, மண்டே பொழந்துருவேன். பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்து அறிவட்டதனமா பேசுறிய? அதை நீ சொல்லாதையா, நான் சொல்லணும். சொல்லு. என் பொண்ணுதான் பொல்லாத வளாச்சுதே, அதை தெரிஞ்சு உன் பையனையில கண்டிச்சு வைக்கணும். அதுக்கு திறமையில மகா மனுஷன் மாதிரி பேச வந்துட்டிய. என்ன சொன்ன? யோ, இந்த அமிர்தலிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஆட்டம் பாம்புன்னா அகில உலகமே கிடுகிடுத்து போய்யா, கிடுகிடுத்து போகும். அட ஆட்டம் பாமா இருந்தா என்ன, ஹைட்ரஜன் பாமா இருந்தா எனக்கு என்ன ஐயா? இங்க ஒரிஜினல் ஆட்டம் பாம்புக்கு ஒரு வயலும் பயப்பட மாட்டேங்கிறான். நீ டூப்ளிகேட் ஆளுக்கு டூப் அடிக்கிறீன்னா பணம் இருக்குங்கிற திமிரா? உங்ககிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட படிப்பு இருக்கு. அரம்பாடி தொலைச்சிருவோம், ஜாக்கிரதை. அட காணமேக போலவருக்கு கணக்க பிள்ளை இறந்தவரு அரம்பாடி தொலைச்சிருவாராமல. அறம் இந்தாயா, அறம் பாடாத, அறம் செய்ய உருப்பிடுவேன். அறம் பாடுற மூஞ்சி மூஞ்சி ஒரு மாதிரி. அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும்.
என்னமோ போனா போது பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? என்ன 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 அது பேசிட்டு இருந்து பெரம்ப உடைச்சு விட்ட? இனிமே ஏதாவது பேசின எலும்பு உடைச்சிருவேன். ஐயோ வேணாமா, மானகட்டவன இப்படியே ஓடிரு. வீட்டு பக்கம் வந்த காலை வெட்டிடுவேன். தயா உன்னதான் எங்கேயாவது வாழை ஆட்டின தோலை உரிச்சிருவேன். ஜாக்கிரதை. இவருக்கு இதுக்கு முன்ன தோல் உரிக்கிற வேலை தான் போல இருக்குது. ஏன்பா அவர் தான் அறிவில்லாம பேசினாலும் நீங்களும் பேசணுமா? நீங்களும் முட்டாளா? அத நீ சொல்லாத. நான் ஜலா பழத்தை புழக்கிற மாதிரி பாதியா புழந்து பப்படிகளை ஏலம் போட்டிருப்பேன். என்ன செய்யறது? விவகாரம் முத்தி போச்சே. சரி சரி இழுத்துக்கிட்டு வந்து தோலை. என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்ன கொஞ்சமாவது மருமகங்கிற மரியாதையா இல்லாம உளறா இருந்தாலும் தைரியம் இருந்தா நீ போ. அப்பா ஐயா மர்ம புள்ள. ஏமாமா அடைச்சி வாடா. அட என்ன குழந்தை ஆச்சரியமா இருக்குது. உன்னை காணுன்னு ஊரெல்லாம் தேடி இருக்காரு உங்க மாமா. என்னையா? ஆமா குழந்தைன்னா எனக்கு கூட தந்தி கொடுத்திருந்தாரு. நீங்க இல்லன்னு பதில் தந்தி நேற்று தானே கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் நல்லதுக்கு தான். என்ன குழந்தை அது? அப்ப நீ வந்தது அவருக்கு தெரியாதா? தெரியாது. என்ன குழந்தை அப்படி சொல்லாம புறப்பட்டு வரலாமா? நான் வராம இருந்தா அவர் என் வாழ்க்கையே பாழாக்கிடுவாரு. அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். குழந்தை இப்படி எல்லாம் அநியாயமா பேசாத. அவர் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறாரு. பிரியமா இருந்தவர் தான் இப்ப பித்தலாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்ன கல்யாணம் செய்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. என்ன குழந்தை இது ஆச்சரியமா இருக்குது. நான் அவர்கிட்ட இவ்வளவு நெருங்கி பழகி வர்றேன். கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உங்ககிட்ட இதுக்காக சொல்றது? உங்களுக்கு தாலி கிட்ட போறாரு. ஐயா மர்ம புள்ள. ஏமாமா சும்மாறா. அட அப்படியே அவருக்கு ஒரு சபலம் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா பெரிய மனுஷன் இருக்கத்தான் செய்யும். அதை சமாதானமா சொல்லி சரிப்படுத்திட்டா போச்சு. அதுக்காக இப்படி கண்டவங்க கூட புறப்பட்டு வரலாமா? அப்படி இல்லைங்க. இவங்க தான் எங்க அக்கா. இவங்க புருஷன் தான் உங்க வல்ல. அப்படியா? ஆமாங்க. நாங்கெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கும்போது நம்ம கிரியோட பாவை கொலை செய்துட்டு என்னை விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு. அப்படியா விஷயம்? அட அந்த ஆளு நடக்கிறதையும் பேசுறதையும் பார்த்தா நான் பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இல்ல தெரியுது அந்த வள்ளலுடைய வள்ளலு. அப்புறம் அதெல்லாம் சாவகாசமா சொல்றேன். கிரி வந்தாரா? வள்ளியே. ஏன்? அவர் எங்க கிட்ட கோச்சுக்கிட்டு எங்கேயே போயிட்டாரு. அவருமா போயிட்டாரு? என்ன குழந்தை இது? இது என்ன எல்லாரும் காணாம போற சீசனா? அப்ப நாங்க வரட்டுங்களா? எங்க போறீங்க கேட்காத சொல்லணும். அவரை பத்தி இதுவரையிலும் ஒரு தகவலும் கிடைக்கல. அப்படியா? என்னால இனிமே இங்க இருக்கவே முடியாது. என்ன கஷ்டப்பட்டாலும் அவரை கண்டுபிடிச்சாதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நாங்க எங்கேயாவது போய் போறதா? ஏன் குழந்தை உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்லைங்க. பின்ன என்ன சித்த பேதமா? அவரு ஆம்பளை காணாம போயிட்டாரு. கஷ்டப்பட்டாவது திரும்பி வந்துட மாட்டாரு. அதான அவரை கண்டுபிடிக்க போய் நீங்க காணாம போயிட்டா அப்புறம் உங்களை யாரு கண்டுபிடிக்கிறது? போத்த தின்னுட்டு சும்மா இருப்பீங்களா? அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். இந்தாமா குழந்தை, அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டெல்லாம் நான் செய்துகிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, நிம்மதியா இரு. அப்படி இல்லைங்க. நீங்க 1000 சொன்னாலும் மனசுக்கு ஆறுதலே இருக்காது. ஏன் இல்ல? நீ ஆறுதலா இருக்கிறதுக்கு தான் ராமாயண புத்தகம் தூக்கி கொடுத்துருக்கிறேன்னு. அதுல உள்ள கட்டத்தை எல்லாம் படிச்சு பாக்குறது. படிச்சுட்டு தான்ப்பா இருந்தா. அப்புறம் என்ன? சீதையை காணாம ராமர் கஷ்டப்படுற கட்டம் வந்ததும் அருணகிரி ஞாபகம் உனக்கு வந்துட்டு ஆக்கும். ஓஹோ. அதுக்குதான் அடுத்த வாரம் நாங்க நடிக்க போற நாடகத்துல இவங்களையும் நடிக்க வைக்கலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன்பா. நாடகமா? ஆமாமா, நம்ம நீலா பேரால இந்த ஊர்ல ஒரு சபா நடக்குது. ஆமாங்க, நீலகலா நிலையம்னு பேரு. நீலா சொல்றது போல அந்த நாடகத்துல நீங்க கொஞ்சம் பங்கு கொண்டுட்டீங்க. கிரியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கலாம். நான் தலைமை வைக்கிறதா? என்ன சார் யோசிக்கிற? நீ சும்மா வாச. சேச்சே, இதுல எல்லாம் எனக்கு இஷ்டமே கிடையாது. நீங்க அப்படி சொல்லவே கூடாதுங்க. ஆமா சார், ஆட்டம் பாம போட்டு சாகணும்னு எல்லாரும் பிடிவாதம் பண்றாங்க. நீ சும்மா ஒத்துக்க சார்னா. நம்பிக்கை எந்த ஊரு? புதுசா இருக்க? இதே மெட்ராஸ் தானுங்க. அதானே கேட்டேன், பேச்சில இருந்து தெரியுது அசல் மெட்ராஸ். தம்பி யாரு? இவர் தானுங்க நம்ம சபா செக்ரட்டரி. நாசமா போச்சு. சபா செக்ரட்டரி இந்த லட்சத்துல இருந்தா சபா எப்படி இருக்கும் நல்லாவே புரியுது. வேற ஆளை போய் பாருங்க. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க?
நீங்க எங்க நாடகத்துக்கு தலைமை வைக்க போறதாக ஊரெல்லாம் ஒரே அமக்களமா இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்துதாங்க ஆகணும். வேணாம் ஐயா, போயும் நாடகத்துக்கு தான் நான் தலைமை வைக்கணும். ஏனுங்க நாடகம் அவ்வளவு கேவலங்களா? கேவலம் இல்ல, மதிப்பாத்தான் இருந்தது அந்த காலத்துல. இப்பதான் ஆபீஸ்ல வேலை செய்யறவன்ல இருந்து டீ கடைக்கார வரைக்கும் அரகுற பசங்கள்லாம் சேர்ந்து அநியாயமா கொலை பண்ணிட்டு வர்றானுங்களே ஐயா நாடகத்தை. நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான். எங்க நாடகத்துல எந்த குறையும் கிடையாது, எல்லாருக்கும் திருப்தியாகவே இருக்கும். ஆமா சார், நீ சும்மா வந்து நம்ம டிராமாவை பார் சார், அப்புறம் நீயே சொல்வே. அதுலயும் நம்ம கதை சும்மா டூப் கதை இல்ல சார், மரகதவல்லி நாவலை தான் டிராமாவை போடுறோம் தெரியுமா? என்ன மரகதவல்லி எழுதின கதையா? அப்படின்னா நல்லா தான் இருக்கும். அப்போ உங்க பேரை போட்டு விளம்பரம் கொடுத்துடுறேன். அட்ட நீ சும்மா நோட்ஸ்ல பேர் போடுப்பா, வருவாரு. என்ன வச்சார போடலாம் இல்ல? அடச்சே, வாத்தியாராவது சட்டாம் பிள்ளையாவது. என்னப்பா 4ஆம் தேதி தானே? ஆமாங்க. என்ன நான் பேஜார் பண்றாரு, அதனால அவர் வந்து ஸ்பீச் கொடுக்கணும்னு எங்க சபாக்கார் சைட்லயும் உங்க சைட்லயும் கேட்டுக்கிறேன். என்ன சார் குந்திக்கு நிக்கிற? சும்மா வந்து ஸ்பீச் கொடுத்த. பெரியவர்களே வணக்கம். இந்த உலகம் பலவிதத்தை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னவோ அதே அபிப்பிராயம் தான் எனக்கு. ஆனா இந்த உலகம் பலவிதத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு விதத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுல பாருங்க, விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷாளுங்க வெளியில காட்டிக்கிற மாட்டாங்க. உதாரணமா கொஞ்சம் இருங்க மிஸ்டர் கிரி, கொஞ்சம் வாங்க. பரவாயில்ல, சும்மா வாங்க. இந்த கதையை எழுதுனது மரகதவல்லின்னு விளம்பரத்துல பார்த்திருப்பீங்க. அது பொய். உண்மையிலேயே இந்த கதை எழுதுனது இந்த அறிவாளி தான். யோ, அதை நீ சொல்லாதையா, நான் சொல்லணும். ஏய்யா, கதை எழுதுறது ஒருத்தர், பேர் வாங்குறது ஒருத்தரா? இந்த மாதிரி எத்தனை பேர் புறப்பட்டு இருக்கிறீங்க மகாஜனங்களே. இந்த ஆள் சொல்றத நம்ப வேணாம், அத்தனையும் தூப்பு. ஏன் சம்சாரம் பேர் தான் மரகதவல்லி. அவன் செத்து 10 வருஷம் ஆகி போச்சு. அவன் ஞாபகார்த்தமா அவன் பேர்ல நான் தான் இப்படி எல்லாம் கதை எழுதிக்கிட்டு வாங்க. யோ, ஒரு மாலை கொண்டாந்து போடு, இல்ல உன்னை அரம்பாடி தொலைச்சு போடுவேன். நம்ம கண்ணு நம்ம கையில தபாக்கிற நீ கண்ணா, யோ என் வீட்டுக்கு வந்து பாரியா இது மாதிரி ஏன்னு. எனக்கு தெரியும், சும்மா நிற்க வச்சுற உடம்பு அட்டாத. எல்லாம் டூப்ளிகேட்டால இருக்குது. இந்த ஆள் என்னடான்னா கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்து உள்ளதாயிட்டாரு. இந்த ஆள் என்னடான்னா அரையணா கந்தகத்துல ஆட்டோம்பா அமிர்தலிங்கம் ஆயிட்டாரு. யோ, அங்க என்ன, எனக்கு தமிழை பத்தியே சரியா தெரியாது. நீ என்னடான்னா பல்கலை புலவர்னு பட்டத்தை நீயா வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க. யோ, அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். 2 பேருமே சொல்லாதீங்க, நான் சொல்றேன்.